ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல வந்து மளிகை கடையில வந்து இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். மளிகை கடைனா உங்களுக்கு ஆத்தரைஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ஐட்டம் வேணா கூட நீங்க வைக்கலாம், சரிங்களா? அது வந்து ஒன்றும் நீங்க வைக்கக்கூடாது அப்படின்னுலாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன். இதையும் நீங்க மேக் பண்ணுங்க. பண்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா இதனால எனக்கு வந்து பெனிஃபிட் இருக்குமா, இது வந்து அந்த அளவுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா பெங்களூர் சைட்ல மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய கடையில மளிகை கடையில வந்து வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல வந்து யாருமே இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது இல்ல. இது வந்து ஒரு புது ட்ரிக்கா இருக்கு. ஆனா வைக்கிறாங்க, ஒரு சில பேர் தான் வைக்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாம தான் இருக்கு. மளிகை கடையை பொறுத்த வரையும் மோஸ்ட்லி வந்து சிகரெட்ன்ற ஒரு விஷயம் வந்து ஓடாம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து சிகரெட் வந்து எப்படி பார்த்தாலும் எல்லா சிகரெட்டும் ஓடும். சிகரெட்டுக்கே ஒரு நிறைய விஷயம் ஓடும், சரிங்களா? அப்போ வந்து அந்த சிகரெட் ஓடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா டீன்னு ஒரு விஷயத்த போடுங்க, சரிங்களா? ஒரு ஃபிளாஸ்க் ஒன்று வாங்கிக்கோங்க, ஒரு பெரிய ஃபிளாஸ்கா ஒன்று வாங்கிக்கோங்க, சரிங்களா? அந்த ஃபிளாஸ்க் ஒன்று வாங்கிட்டு ஒரு 4000 அந்த சம்திங் வரும், சரிங்களா? அதுக்குன்னு வந்து டீ ஃபிளாஸ்க்னா ஒரு டீ பவுல் மாதிரி இருக்கிறது வாங்குவீங்க. ஒரு நீளமா இருக்கிற ஒரு ஃபிளாஸ்க் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அதுல இது பண்ணிட்டு ஒரு டீ போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க கம்பெனி ஏரியா கிட்ட இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிகரெட் அடிக்க வரவங்க வந்து கம்பல்சரி வந்து டீக்கு வருவாங்க, சரிங்களா? டீ இருக்குன்னா அப்படியா, சிகரெட் சிகரெட் அடிக்கிறவங்க கம்பல்சரி டீ வேணும், அப்போனா ஒரு டீ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது மூலியமா கூட நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மணி க்ரோத் பண்ணலாம் நீங்க, சரிங்களா? அப்படியே அப்ப அந்த கம்பெனி ஸ்டாஃப்ஸுங்க எல்லாம் வந்து குடிக்கும்போது வந்து உங்க டீ நல்லா இருக்கு, டீ நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கன்னா, அப்போ வந்து நீங்க எங்க கம்பெனிக்கு வந்து கொடுக்கலாமா, ஒரு 10 டீ கொடுப்பீங்களா, காலையிலயும் சாயந்தரம் ஈவினிங் அப்படி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கண்டிப்பா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? நீங்க போடுற டீல தான் நல்லா, அந்த டீயை வந்து நீங்க நல்லா தரமா டேஸ்டா கொடுங்க, கம்பெனி ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். அது மூலியமா வந்து உங்களுக்கு இன்னும் சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி காலைல டைம்ல சீக்கிரமா 6 மணிக்கு வந்து திறக்கறீங்க, மளிகை கடையை பொறுத்தவரையும் வந்து ஒரு சிகரெட் பத்த வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டீ வேணும், சரிங்களா? அப்போ வந்து கம்பல்சரி அவங்க வந்து கம்பல்சரி வாங்குவாங்க. ஈவினிங் டைம்ல ஓடாது, பகல் டைம்ல ஓடும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும், சரிங்களா? ஏன்னா இது வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதோட வீடியோ கூட நான் இதுல போட்டிருக்கேன், பாருங்க. பண்ணிட்டு இருக்கிறனால தான் சொல்றேன். பண்ணிட்டு இருந்தும் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு கம்பெனிக்கும் ஒரு 4-5 கம்பெனிக்கும் டீ கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.